தனுசு ராசி மூல நட்சத்திரம். உங்களுக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4 முதல் 24 வயது வரை உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குதுன்னு சொல்லிட்டோம். சுக்கிர தசையில் தான் உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது பள்ளி படிப்பு, காலேஜ் படிப்பு, இது எல்லாமே சுக்கிர தசையில் தான். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் யார் 10th எக்ஸாம், +1 எக்ஸாம், +2 எக்ஸாம், யூஜி எக்ஸாம், பிஜி எக்ஸாம் எழுதுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே சுக்கிர தசை தான் இப்போ நடக்குது. மேலும் இந்த வருஷம் 2026 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை இப்போ நடக்குது. உங்களுக்கு சுக்கிர தசை அனுகூலமாக இருக்குது. மேலும் ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். ராகு பகவான் உங்களை முயற்சி செய்ய வைப்பார். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறாரு. கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் உங்களை முயற்சி செய்ய வைப்பார். குரு பகவான் அந்த முயற்சிக்கு வெற்றி தருவார். ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா. அடுத்து குரு பகவான் தனுசு ராசிக்கு 11ஆம் இடம் துலாம் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் இந்த வருடம் ராகு பகவான் உங்களை முயற்சி செய்ய வைப்பார். குரு பகவான் உங்களுக்கு வெற்றி தருவார். அதனால் 10th எக்ஸாம், +1, +2 எக்ஸாம், யூஜி எக்ஸாம், பிஜி எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா பண்ண முடியும். சனி பகவான் 4வது இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு பலன் இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு முயற்சி செய்ய வைப்பார். குரு பகவான் உங்களுக்கு வெற்றி தருவார்.